இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எப்பொழுதாவது தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிடுவார். அந்த கருத்துகள் பரபரப்பான செய்திகளை உருவாக்கும். சில நேரங்களில் அந்த கருத்துகள் நமக்கே அந்த கருத்துக்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மனதிற்குள் உருவாக்கும். தேர்தல் நடப்பதற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள், அதாவது இலங்கையின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில் நாம் தமிழர் இயக்கத்தை மையப்படுத்தியும் திரு சீமான் அவர்களை மையப்படுத்தியும் கடுமையான விமர்சனங்களை அவர் எடுத்து வைத்திருந்தார். அந்த விமர்சனத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால், எங்களுடைய தலைவரை நீங்கள் ஒரு வியாபாரமாக கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றீர்கள். எங்களுடைய தலைவரை விட்டுவிடுங்கள். அவர் எங்கள் மண்ணை சார்ந்தவர். எங்கள் மண்ணில் அவர் எந்த வீரத்தோடு இருந்தாரோ அந்த வீரத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துகின்ற விதமாக அவரை உங்களுடைய சமையல்காரராக மாற்றிவிட்டீர்கள் என்று கடுமையாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாம் தமிழர் இயக்கத்தின் மீதும் சீமான் அவர்கள் மீதும் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அப்படி கருத்துக்களை பதிவிட்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாரை ஆதரிக்கலாம் என்கின்ற பொழுது அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் ஆதரியுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அவர் தெரிவித்த கருத்து ஒன்றுதான். மாற்றத்திற்கான அரசியல் களம் இன்று உலகம் முழுவதும் தேவைப்படுகிறது. இலங்கையில் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தை கையில் எடுத்துக்கொண்டு நான் வந்த காரணத்தினால்தான் இந்த மக்கள் என்னை நாடாளுமன்றத்தில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக நான் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றேன். மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான களத்தை நான் எடுத்து நான் இப்பொழுது களத்திலே நின்று கொண்டிருக்கின்றேன். எனவே மக்கள் தைரியமாக இப்பொழுது என்னோடு பேசுகிறார்கள், அவருடைய பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார்கள். ஏறக்குறைய தமிழகத்திலும் அதுபோன்று மக்கள் பிரச்சனை நாடாளுமன்றத்தில் அல்லது சட்டமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு மாற்றமான அரசியலைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த மாற்றத்திற்கான அரசியல் களமாக நான் பார்ப்பது விஜய் அவர்களைத்தான் பார்க்கின்றேன். எனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அந்த கருத்தாக்கம், அந்த சொல்கள் இப்பொழுது நடைமுறை காண்கின்றதா? மே 4ஆம் தேதி தமிழக அரசியல் களத்தில் அந்த வாக்கு எண்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் கோட்டையை நோக்கி நகர்வதற்கான களத்தை எடுக்கிறதா? காத்திருங்கள். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.